அந்த வயிறு ஸ்ட்ரெச் ஆக ஆக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர வர அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபுல்லா போட்டு தோல் ட்ரையா இருக்குது, ட்ரை ஸ்கின் ஓ! இருக்குதுன்னு சொன்னா இச்சிங் அதிகமா இருக்கும். இது டம்மில மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் அவங்க வந்து அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ம். சில பேர் பார்த்தீங்கன்னா, சீப்பு வச்சு என்னால கைய நகத்த வச்சு போராடி எத்தன பேர் நாங்க கீறல் காயத்தோட நான் பார்த்துருக்கேன். "என்னப்பா பண்ணேன்னா, நான் தூக்கத்தில தெரியலங்க மேடம். என்னால ம். முடியல, அரிக்குது" அப்படின்னுவாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்றதுன்னா, ட்ரை ஸ்கின்ன அலோவ் பண்ணாதீங்க. நீங்க குளிச்சுட்டு வந்த உடனே கொஞ்சம் கோகனட் ஆயில் எடுத்து அந்த ம். அ அப்ளை பண்ணிக்கங்க. அது அது ஒரு மாய்ஸ்சரைசிங் தான். நல்ல ஒரு சிம்பிளான ஒரு சோப் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃபேன்சியா பெர்ஃப்யூம் ஓரியன்டட் சோப்பு, ஸ்வெட்டே வரக்கூடாதுன்ற சோப்லாம் வந்து ஸ்கின்ன வந்து ட்ரை ஆக்கும். உங்க ஸ்கின்னுக்கு எது சென்சிட்டிவ்னு பார்த்து அந்த சோப்ப நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றது. அது 2வது எப்போதுமே ஹைட்ரேஷன் தான். தண்ணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ குடிக்கிறோமோ, ஸ்கின் வந்து ஹைட்ரேட் ஆயி பிரீத் பண்ணும். ஹைட்ரேஷனும் நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னாவே போதும்னு ஓகே நெனைக்கிறேன். மேம். ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டா வச்சிருந்தாலே போதும். அந்த போதும். பிளஸ் வந்து இச்சிங் போயிடும். குளிச்சுட்டு அந்த கோகனட் ஆயில் அப்ளை ஓகே. பண்ண சொல்லுங்க. டிசைனா ம், போகாம, வேற வேற ம். இத நோக்கி போகாம, நம்ம கிட்ட இருக்கிற தேங்காய் எண்ணெயே நல்ல ஒரு ஓரளவுக்கு அந்த அந்த சூதிங் எஃபெக்ட் குடுக்கும். ஓகே, ஆனா ஓகே. ஹைட்ரேஷன் இஸ் த கீ.